தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் 3வது ஆண்டாக வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் தாக்கல் செய்வதை வரவேற்கிறோம். ஆனால் நிதி ஒதுக்கீடே இல்லாமல் ஏற்கனவே பெற்று வந்த சலுகைகளையும் விவசாயிகள் இழந்துள்ள நிலையில் வெறும் காகித பட்ஜெட்டாக வாசிப்பது விவசாயிகளுக்கு எந்த பயனும் அளிக்காது. எனவே தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் மத்திய அரசின் சார்பில் 20க்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் வேளாண் துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிற போது அந்த துறை அமைச்சர்களை சந்தித்து கலந்தாலோசனை செய்து இதுவரையிலும் பட்ஜெட் தாக்கல் செய்யாதது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் மத்திய அரசினுடைய அமைச்சகங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்வர வேண்டும். காவிரி டெல்டாவில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து 2 டிஎம்சி தண்ணீரை முதலமைச்சர் விடுவித்தார். அதனை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்று வரையில் அந்த தண்ணீர் விளைநில பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. நீர்நிலைகளையும் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 2 டிஎம்சி தண்ணீரை ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து விடுவித்து பயிரை காப்பாற்றுவதற்கும் வறண்டு கிடக்கிற நீரை நிரப்புவதற்கும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய்த்துறை, வேளாண் துறை, காவல்துறை, நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.